இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 2014 வெளியான தி கேனல் அப்படிங்கிற ஒரு ஹாரர் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். மற்ற ஹாரர் படங்களை கம்பேர் பண்ணையில இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். படம் ஒரு போக்குல போயிட்டு இருக்கும், நம்மளும் அதை ஃபாலோ பண்ணியே போயிட்டு இருப்போம். ஆனா திடீர்னு பிரேக்க போட்டு இது இப்படி இல்லடா இப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் திருப்பி விடுவானுங்க. மறுபடியும் பார்த்தா அது அப்படி இல்லடா இப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் திருப்பி விடுவானுங்க. அப்படி என்னதான் அந்த படத்துல சொல்ல வரானுங்க அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்குவோம். என்ன இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் கர்ப்பமா இருக்காங்க. புது வீட்டை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. நிறைய வீடுகளை தேடி அலைஞ்சிருக்காங்க. அதுல இந்த வீடு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. இப்ப நம்ம ஹீரோ வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்கப்போ அங்க ஒரு கேனல் இருக்கதா பாக்குறான். அதாவது கால்வாய் போறதுக்கு ஒரு சாக்கடை குழாய் இருக்கும்ல, அது திறந்திருக்கு. அதை பாக்குறான். அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட வீடு எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறான். அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படியே ஒரு 5 வருஷங்கள் கடந்து போகுது. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பையனும் இருக்கான். சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு பையனா அவ்வளவு உசுறு. டெய்லியும் அவன் தான் பையனை கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வருவான். அவங்க நடந்து போற பாதையில தான் பக்கத்திலே ஒரு கால்வாயும் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்ப அந்த குட்டி பையன், அப்பா பக்கத்துல கால்வாய் இருக்குல்ல, இதுல குளிக்கலாமா அப்படின்னு கேக்குறான். பாக்குறதுக்கு ரொம்ப ஆழமா இருக்குடா, அதெல்லாம் குளிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்ப அந்த குட்டி பையன் முன்னாடி ஓடி போறான். அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு. அப்பா இந்த பப்ளிக் டாய்லெட்ல ஏதோ ஒரு பேய் இருக்கான்ப்பா, பாருங்களேன், பேய் மாதிரியே நிறைய பேர் டிராயிங் வரைஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்றப்போ, இப்படிதான் அரசாங்கத்தோட சொத்தை அவன் அனாமத்தா வேஸ்ட் பண்ணுவான், இதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது, பேயும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ல விட்டு வராரு. நம்ம ஹீரோவும் அவனோட ஆபீஸ்க்கு வந்துட்டான். நம்ம ஹீரோட வேலை என்னன்னா சென்சார் போர்டுல ஒர்க் பண்றான். அதாவது இந்த 18+ கண்டென்ட் ஓவரா இருக்கிறது, வயலன்ஸ் ஓவரா இருக்கிறது, இதெல்லாம் படத்துல இருந்து தூக்குறது தான் இவனோட வேலை. அப்படி ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ 1902ன்னு சொல்லி அந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. அதுல உள்ள ஒரு சைக்கோ புருஷன் அந்த வீட்டுல இருக்கிற பொண்டாட்டி புள்ள வேலை செஞ்ச வேலைக்காரி முதற்கொண்டு எல்லாத்தையுமே போடுதல் இருக்கான். அந்த படத்துல காட்டுற ஸ்ட்ரீட்டும் இப்ப நம்ம ஹீரோ இருக்கிற அதே ஸ்ட்ரீட் ஒண்ணு. அது மட்டும் இல்லாம அந்த கொலை நடந்துச்சு பாத்தீங்களா, அந்த கொலை நடந்த வீடு நம்ம ஹீரோவோட வீடு தான். இந்த படத்தையே உண்மை சம்பவத்தை தழுவிதான் எடுத்திருக்கானுங்க. நம்ம ஹீரோவுக்கா அல்ல டேய் கொலை பண்றதுக்கு வேற இடமே கிடைக்கலையாடா, 5 வருஷமா அந்த வீட்டுல தான்டா நான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் அரசல் புரசலா சொல்றான். இது மாதிரி நேத்து ஒரு படம் பார்த்தேன், அதுல ஒரு சைக்கோ கில்லர் அந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாத்தையுமே கொன்னுட்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க, வாங்க நம்ம பார்ட்டிக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டிக்காக வெளியில கிளம்புறாங்க. அந்த குட்டி பையனை பாத்துக்கிறதுக்காக ஒரு நானியையும் அப்பாயிண்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் அந்த பார்ட்டிக்கு போனா அங்க நம்ம ஹீரோயினோட எக்ஸ் வந்திருக்கான். அதை பார்த்துட்டு புருஷங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம டக்குன்னு அவங்கிட்ட பேசுறதுக்காக போயிட்டா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு செம்மையா காண்டாகுது. அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து சாரி உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்கணும், ஒரு ஞாபகத்துல நானா போய் பேசிட்டேன் மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் சமாதானப்படுத்துறா. ஆனா நம்ம ஹீரோவுக்கு தான் பொண்டாட்டி ஏதோ தப்பு பண்றாளோ, அவங்க கூட ஒரு அஃபேர்ல இருக்காளோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. அந்த படத்தை பத்திர ஞாபகமும் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த படத்துல பொண்டாட்டியை சந்தேகப்பட்டு தான் அந்த கொலைகள் நடந்திருக்கும். அதனாலதான் கட் பண்ணா மறுபடியும் நம்ம ஹீரோ அந்த தியேட்டர்ல இருக்கான். அதே படம் தான் திரும்ப ஓடிட்டு இருக்கு. அதுல அந்த சைக்கோ அவனோட பொண்டாட்டியை கொண்டு பக்கத்துல உள்ள ஒரு கால்வாயில போட்டு அதை போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறானுங்க. அது மாதிரியான சீன் ஓடுது. கட் பண்ணா நம்ம ஹீரோ வீட்ல இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த சைக்கோ அவனோட பொண்டாட்டியை கத்திய வச்சு சதக்குன்னு சும்மா ரத்தம் தெறிக்க கொலை பண்ணிருப்பான். அந்த சீனு வந்து போகுது. டக்குன்னு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு பார்த்தா இவ்வளவு நேரம் இவன் கண்டது எல்லாமே ஒரு கனவு. அங்க செவுத்துக்கு அந்த பக்கத்துல இருந்து யாரோ கூப்பிடுற மாதிரியான சத்தம் கேட்க இவனு கிட்ட போறான். காதை வச்சு பாக்குறான். ஆனா அந்த சத்தம் கேட்கல. காலையில எப்பவும் போல ஹீரோயின் ஒரு பக்கம் ஆபீஸ்க்கு கிளம்புறா. நம்ம ஹீரோவும் அவனோட மகனை ஸ்கூல்ல விடுறதுக்காக போறான். இப்ப நம்ம ஹீரோவுக்கு அந்த பொண்டாட்டிக்காரி மேல ஒரு சந்தேகம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ காஃபி ஷாப்ல இருந்து பார்த்தா இவ எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட தான் ஊரை சுத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கறத அவன் கண்டுபிடிக்கிறான். ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கான். அவங்க தனியா ஒரு வீட்டுக்கு போறாங்க. இவனும் பொண்டாட்டியோட பேரை சொல்லி கூப்பிடுறான். ஆனா அதுக்குள்ளேயே அவ அந்த வீட்டுக்குள்ள போயிடுறா. அதே நேரத்துல இவனுக்கு ஒரு கால் வருது. இவங்கள ஃபாலோ பண்ண அந்த நேரத்துல ஸ்கூல்ல இருந்து அந்த குட்டி பையனை கூட்டிட்டு வர்றதுக்கு மறந்துட்டான். அவனை ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அந்த குட்டி பையனை சாப்பிட வச்சுட்டு மறுபடியும் அந்த பொண்டாட்டியை தேடி போறான் அதே வீட்டுக்கு. அங்க போய் பார்த்தா இவன் நினைச்ச மாதிரியே அந்த எக்ஸும் இவனோட பொண்டாட்டியும் அப்படி இப்படின்னு இருக்காங்க. பக்கத்துல இருக்கிற சுத்தில எடுத்து 2 பேத்தையும் போட்டு தள்ளிடலான்னு முடிவு எடுக்கிறான். ஆனா அவனோட மனசு அதுக்கு இடம் கொடுக்கல. கண் கலங்கி வெளியில வந்து அந்த சுத்தியில பக்கத்துல இருக்கிற அந்த கால்வாயில தூக்கி போட்டுட்டு அங்கேயே வாந்தி எடுக்கிறான். அப்படியே அங்க உள்ள பப்ளிக் டாய்லெட்டுக்குள்ள போறான். அங்க வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு இவனுக்கு ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. வெளியில யாரோ ஷூ போட்டு நிக்கிற மாதிரியும் தெரியுது. மேல பாக்குறான், யாரோ வெளியில இருந்து இவனை எட்டி பாக்குற மாதிரி தெரியுது. அப்ப யாரோ இவங்கிட்ட உன் பொண்டாட்டிய மாஸ்டர் கேக்குறாரு, அவருக்கு அவ வேணும் வேணும் வேணும்னு ஒரு சத்தம் கேக்குது. டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ சுயநினைவுக்கு வரான். அந்த கக்கூசிலே தான் கிடக்குறான். ஆனா நம்ம ஹீரோக்கு பெருசா எதுவுமே ஞாபகம் இல்லங்க. நம்ம எப்பறம் அங்க வந்தோம், நமக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போறான். வீட்டுல பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். சரி வெளியில போன பொண்டாட்டி
பொண்டாட்டி வரலையேன்னு அவளுக்கு போன் பண்றான். அவளோட போனும் ரீச் ஆகல. அப்பதான் நைட்டு என்னென்னலாம் நடந்ததோ அதெல்லாம் ஒரு விஷுவலா இவன் கண்ணு முன்னாடி வந்து போகுதுங்க. பொண்டாட்டிய காணான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துறான். ஆனா இவனோட பொண்டாட்டி பண்ண அந்த வேலையை போலீஸ்காரங்கள்ட்ட சொல்லல. ஏன் சொல்லல அப்படிங்கறத அவன் பின்னாடி சொல்லுவான். அடுத்த நாள் போலீஸ்காரங்க எல்லாம் மொத்தமா சேர்ந்து வந்து நம்ம ஹீரோ வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற புல்வெளிகள்ல தேடிக்கிட்டு இருக்கானுங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோ வீட்டுல இருக்கான். மேல பையன் மட்டும் ரூம்ல தனியா இருக்கான். அப்ப மேல ஏதோ சத்தம் கேக்குதுன்னு மேல போய் பாக்குறான். பையன் அம்மா எப்பப்பா வருவாங்க அப்படின்னு கேக்குறான். அப்போ அங்க உள்ள ரிஃப்ளெக்ஷன்ல ஒரு உருவம் தெரியுது. திரும்பி பார்த்தா அந்த உருவம் அங்க இல்ல. இன்னொரு பக்கம் போலீஸ்காரனுங்க அந்த பக்கத்துல உள்ள கால்வாயில தேடிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ அங்க உள்ள ஒரு சின்ன அணைக்கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினோட சடலத்தை கண்டுபிடிக்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் கதறி கதறி அழுகுறான். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல உங்க மனைவி தற்கொலை பண்ணிக்கல, அவங்கள கொலை செஞ்ச அறிகுறி இல்ல, தவறுதலா அந்த கால்வாயில விழுந்து இறந்து போயிருப்பாங்க அப்படிங்கறத சொல்றானுங்க. இப்ப நம்ம ஹீரோவோட பொண்டாட்டிக்கு இறுதி சடங்குகள் நடந்துகிட்டு இருக்கு. அங்க ஹீரோவோட மாமியாரி வரா. என் பொண்ணு இல்லாத துக்கத்தை என்னால தாங்க முடியல, ஒரு வாரத்துக்கு என் பேரனை ஒரு வாரத்துக்கு என் கூட வச்சுக்குவா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவனும் சரின்னு சொல்லிடுறான். இப்ப நம்ம ஹீரோ கூட ஒருத்தி ஒர்க் பண்ணுவா. அவ வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ தன்னோட பொண்டாட்டி இன்னொருத்தவங்க கூட அஃபேர் வச்சிருந்த அந்த விஷயத்தை அவகிட்ட சொல்றான். அப்ப அத பத்தி போலீஸ் கிட்ட சொல்லிருக்கலாமே, அவனை புடிச்சு நொங்க எடுத்துருப்பானுங்களே அப்படின்னு சொல்றப்போ என் பையனோட வாழ்க்கை எனக்கு முக்கியம், இது மாதிரி போலீஸ் கிட்ட சொன்னா ஊரே என் பையனையும் சேர்த்து தப்பா பேசும், அதனாலதான் நான் சொல்லல அப்படிங்கிறான். அது மட்டும் இல்ல, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுக்கறப்ப கூட நம்ம ஹீரோயின் கர்ப்பமா இருக்கிறதா அந்த டாக்டரும் சொல்லிருப்பான். சோ அதுக்கு கூட இந்த எக்ஸ் தான் காரணமா இருப்பானோ அப்படின்னு எனக்கு தோணுது. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கொலையும் இப்ப என் பொண்டாட்டி செத்து போன அந்த விஷயமும் ஒரே மாதிரி இருக்கு, ரெண்டும் ஒத்து போகுது. இதுல ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு, அதை நான் கண்டுபிடிக்க போறேங்கிறான். அதனால அந்த பப்ளிக் டாய்லெட், அங்க உள்ள கால்வாய் எல்லாத்தையும் வளைச்சு போட்டோ எடுக்கிறான். அந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலை, அது பத்தின நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றான். இப்போ கிறிஸ்மஸ் வேற வரப்போகுது. அதனால அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்குன்னு ஒரு நானி இருப்பால, நானும் என் குழந்தை குட்டி எல்லாம் பாக்கணும்பா, ஒரு 2 நாள் லீவு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேக்குறா. நம்ம ஹீரோவும் பரவாயில்ல தாராளமா எடுத்துக்கோங்க அப்படிங்கிறான். அப்பதான் நியூஸ் பேப்பர் கட்டிங்க பார்த்தா 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கிரைம் சீன்ல அந்த வீட்டுல வேலை பார்த்த வேலைக்காரியையும் அவன் கொலை பண்ணிருக்கான் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. கூடவே அவனோட பேரும் வில்லியம்ஸ், இவனோட பேரும் வில்லியம்ஸ். அதனால நம்மளே வீடியோ எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவனே வீடியோ எடுத்துக்கிறான். அந்த வீடியோலயும் ஒரு கருப்படிச்ச உருவம் இவனுக்கு பின்னாடி நிக்குது. ஒரு ஷாக்கிங்லயே இருக்கான். மறுபடியும் செவுத்துல இருந்து சத்தம் கேக்குது. காதை வச்சு பாக்குறான். ஒருவேளை நமக்கு மட்டும் தான் சத்தம் கேக்குதா, மத்தவங்களுக்கும் கேக்குதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஞானியை வர சொல்றான். நீங்களும் காதை வச்சு கேளுங்க, உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேக்குதா அப்படின்னு கேட்க சொல்றான். அவன் எனக்கு எந்த சத்தமும் கேட்கலங்கிறான். அவளை போக சொல்லிட்டு அந்த செவுத்தை உடைச்சு பாக்குறான். அந்த செவுத்துக்குள்ள ஏதாவது இருக்கான்னு. ஆனா அங்கேயும் எதுவும் இல்ல. டென்ஷன்ல கீழே உட்காந்து யோசிக்கிறான். மறுபடியும் வீட்டை சுத்தி ஏதாவது ஒரு தடயம் கிடைக்குமா அப்படின்னு தேடி பாக்குறான். அப்ப மேல அந்த குட்டி பையன் இருக்கிற ரூம்ல ஒரு கருப்படிச்ச உருவம் இருக்கிறத பார்த்துட்டு இவனும் தெரிச்சு ஓடி போய் பாக்குறான். அந்த இடத்துல நானியும் அந்த குட்டி பையனும் சேஃபா தான் இருக்காங்க. இவனுக்கு பயம் தாங்காம என் பையனை கூட்டிக்கிட்டு பக்கத்துல உள்ள ஹோட்டல்ல போய் தங்கிருங்க அப்படின்னு சொல்லி அந்த நானியையும் குட்டி பையனையும் அனுப்பி வச்சிடறான். இப்ப வீட்டுக்கு இவன் கூட வேலை செய்யற அந்த லேடி வரா. அவகிட்ட ஒரு ஃபுட்டேஜையும் போட்டு காட்டுறான். அதுல பெட்ரூம்ல ஒரு உருவம் கிராஸ் ஆகி போற மாதிரி இருக்கு. சொல்லு, உனக்கு அந்த உருவம் தெரியுது இல்ல, இந்த வீட்டுல ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு, அதுதான் என் பொண்டாட்டியை கொன்றுச்சுங்கிறான். ஆனா அது ஒரு நிழலா இருக்கும், இதெல்லாம் போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியும் அங்க இருந்து போயிடுறான். இப்ப நைட் அந்த குட்டி பையன் வேற ஒரு ஹோட்டல்ல தான் இருக்கான் இல்லையா, அங்க வீடியோ கால் மூலமா பேசிட்டு இருக்கான். அங்க அந்த குட்டி பையனுக்கு பின்னாடி ஒரு கருப்படிச்ச உருவம் இருக்கு. அதை பார்த்துட்டு இவன் கொஞ்சம் லேப்டாப்பை திருப்பு அப்படிங்கிறான். அப்போ ஒரு உருவம் அந்த குட்டி பையனை தூக்குற மாதிரி போக நம்ம ஹீரோ பதறி அடிச்சுக்கிட்டு அந்த ஹோட்டலுக்கு ஓடி போறான். கதவை உடைச்சிட்டு உள்ள போறான். அந்த நானி குளிச்சுக்கிட்டு இருக்கா, அதை கூட அவன் கவனிக்கல. அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த குட்டி பையனை இங்க வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். இந்த நானிக்கு ஒண்ணுமே புரியல, பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்கு. முதல்ல அங்க போங்கிறான், மறுபடியும் இங்க வாங்குறான். ஓப்பனா அவன்கிட்ட சொல்லிருவோன்னு நேரா அவங்கிட்ட போய், பாருங்க உங்க வைஃப் இறந்து போனப்பவே நான் அந்த வேலையை விட்டுட்டு போலான்னு தான் இருந்தேன். ஆனா தனியா அந்த பையனை வச்சுட்டு கஷ்டப்படுவீங்களேன்னா இவ்வளவு நாள் இங்க இருந்தேன். ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா இந்த வேலையை விட்டு நான் போறதுதான் கரெக்ட்னு எனக்கு படுது. ஒரு நாள் வேணா உங்க பையனை நான் பாத்துக்கிறேன், அதுக்குள்ள நல்ல நானியா பார்த்து நீங்களே அப்பாயிண்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிடுறான். அந்த வேலைக்காரி நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ திடீர்னு முழிக்கிறா. அவளை யாரோ சப்புன்னு போட்டு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா நம்ம ஹீரோவும் அந்த சத்தம் கேட்டு அங்க வந்துடுறான். ஞானியையும் அவனோட அந்த புள்ளையையும் கீழே உள்ள ஒரு ரூம்ல போட்டுட்டு மேல வந்து செக் பண்ணி பாக்குறான். அங்க அது மாதிரி எதுவுமே இல்ல. அதுக்கப்புறமா 2 பேத்தையும் வெளியில வர்றான். நானி இந்த வேலையை எனக்கு வேணாடா சாமி அப்படின்னு அங்க இருந்து போயிடுறான். அடுத்த நாள் குட்டி பையனும் நம்ம ஹீரோவும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க புல்வெளிகள்ல அவனோட பையன் கிட்ட, டேய் உனக்கு அந்த உருவம் தெரியுதாடா அப்படின்னு கேக்குறப்போ எனக்கு எதுவும் தெரியல. இப்போ கேமராவை எடுத்துட்டு வந்துட்டு அந்த குட்டி பையனை பக்கத்துல போய் ஒளிஞ்சுக்கோ, 1ல இருந்து 10 வரைக்கும் எண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பேய் கொஞ்சம் கொஞ்சமா இவன் கிட்ட வந்துகிட்டே இருக்கு. கண்ணை மூடிக்கிட்டாவது இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணாம விட மாட்டேன்னு அவன் கண்ணை மூடிக்கிட்டே ரெக்கார்ட் பண்றான். கண்ணு முழிச்சு பார்த்தா அந்த பேய் அந்த இடத்துல இல்ல. ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோவை டெவலப் பண்ண சொல்லி இவன் கூட வேலை பாக்குற அந்த லேடி கிட்ட கொடுத்துட்டு வரான். வீட்டுல யாராவது வந்தாங்கன்னா நடந்து போனாங்கன்னா அவங்களோட காலடி தட தெரியும்ல, அதனால வீடு முழுக்க மாவை
கொட்டி வைக்கிறான். நைட்டு நல்லா தூங்குறான். அவனுக்கு பக்கத்துல ஒரு கிளாஸ்ல தண்ணி இருக்கு. நைட்டு திடீர்னு முழிச்சு பார்த்தா அந்த தண்ணிய அந்த சைக்கோ கொலை பண்ணால அவன் எடுத்து குடிக்கிறான். செத்து போன அவன் பொண்டாட்டியோட பணத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்க. பழக்கம் போல இதுவும் நம்ம ஹீரோ கண்ட கனவு தான். வெளியில வந்து பார்த்தா இவன் கொட்டி வச்ச மாவுல நிறைய ஃபுட் மார்க் இருக்கு. இப்ப அவன் ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துட்டு வந்து அதை அந்த டேபிள்ல வச்சு ஒரு மார்க்க போட்டு வச்சிடறான். யாராவது எடுத்தா வெளியில தெரிஞ்சிரும் இல்லையா, அதுக்குதான். காலையில பாக்குறான் அந்த மார்க் அழிஞ்சிருக்கு. ஐயோ அந்த பேய் தான் எடுத்து குடிச்சிருச்சுன்னு பார்த்தா போலீஸ்காரன் அங்க ரெடியா உட்காந்துருக்கான். நீ எதுக்கு காலம் காத்தால பல்லு கூட விளக்காம என்ன பார்க்க வந்த அப்படின்னு கேக்குறப்போ உங்களை கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் போலான்னு கூட்டிட்டு போறான். இப்ப எதுக்காக நம்ம ஹீரோவை விசாரிக்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோ அந்த கொலை நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நைட்டு அந்த சுத்தியில தூக்கி போட்டிருப்பா இல்லையா, அந்த சுத்தியில கண்டுபிடிச்சிருக்கானுங்க. அதுல உன்னோட கைரேகை தான் இருக்கு. ஒருவேளை நீ தான் உன் பொண்டாட்டிய கொன்னு அந்த கால்வாயில வீசினியா அப்படின்னு கேக்குறான். அதெல்லாம் எதுவும் இல்ல, நான் என் பொண்டாட்டிய கொலை நினைக்கல, அதை நான் எதர்ச்சியா தான் தூக்கி போட்டேங்கிறான். உன்னைய பார்த்தாலே தெரியுதுடா நீ ஏதோ பண்ணிருக்கன்னு. மாட்டுவ உன் வீட்டுல 2 போலீஸ்காரங்க கண்காணிப்புக்காக எப்பவுமே இருப்பாங்க, எங்க கிட்ட சொல்லாம ஊரை விட்டு வெளியில போக கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அனுப்பி விடுறானுங்க. வீட்டுல இப்ப நம்ம ஹீரோ கூடவே நம்ம ஹீரோவோட பையன் மட்டும் தான் இருக்கான். அப்போ இவன் முன்னாடி ஒரு ஓட்டையை போட்டிருப்பான்ல, அந்த ஓட்டைக்குள்ள கையை விட்டு பாக்குறான். அதுல சின்னதா ஒரு பார்சல் மாதிரி கிடக்கு. அதை எடுத்து பார்த்தா குடும்பத்தையே கொலை பண்ணால ஒரு சைக்கோ. அவனோட ஃபேமிலி போட்டோ இருக்கு. கூடவே ஏதோ மந்திர சடங்குகள் எல்லாம் செஞ்சிருப்பானுங்க போல, அது மாதிரியான போட்டோஸ் இருக்கு. நம்ம ஹீரோ கீழே வந்து பாக்குறான். மறுபடியும் அந்த ஃபுட் மார்க் கண்ணா அப்படின்னு இருக்கு. யாரோ வந்து போயிருக்காங்க. இப்ப அப்படியே வீட்டுக்கு வெளியில வரான். ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கேனல பாத்திருப்பான், அது கூட ஓபன்ல இருந்திருக்கும் இல்லையா, அதை பார்த்துட்டு அதுக்குள்ள ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு இறங்கி போய் தேடுறான். அப்ப அங்க மந்திர வார்த்தைகள் எழுதின ஒரு சீட்ல எதையோ சுருட்டி வச்சிருக்காங்க. எடுத்து பார்த்தா ஒரு பச்சை குழந்தைய சூனிய சடங்கு பண்ணி அங்கேயே கொண்டு போட்டிருக்காங்க. அந்த குழந்தைய தண்ணியில போட்டுறான். அப்போ அந்த குழந்தையோட கை தண்ணியில இருந்து வெளியில வர அதை பார்த்து நம்ம ஹீரோ அங்கிருந்து தெரிச்சு ஓடுறான். இப்ப வீட்டுக்கு இவன் கூட வேலை பாக்குற அந்த லேடி வந்திருக்கா. இவன் ஒரு பிலிமை கொடுத்து டெவலப் பண்ண சொல்லிருப்பான்ல, அதை கொடுக்கறதுக்காக வந்திருக்கா. மேல இவனோட ரூமுக்கு போயிட்டு அந்த வீடியோ பிளே பண்றான். அதுல அந்த பேய் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வந்துகிட்டு இருக்கு. பாரு உனக்கு அது தெரியுதா, அந்த பேய் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்ல இவனும் அதை ஆஃப் பண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அவளை அந்த ஓட்டைக்குள்ளேயே அந்த பேய் இழுத்துட்டு போயிருது. நம்ம ஹீரோ தெரிச்சுக்கிட்டு கீழே ஓடி போய் இவனோட பையனை தூக்கிட்டு அங்கிருந்து ஓடுறான். ஆனா வெளியில போலீஸ்காரனுங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்களே, எங்கடா வெளில போற, இப்பதானே ஒரு பொண்ணு உள்ள போனா, அவ கத்துற சத்தமும் கேட்டுச்சு, என்ன பண்ண அவளை அப்படின்னு கேக்குறானுங்க. அதனால நம்ம ஹீரோ மறுபடியும் வீட்டுக்குள்ள போறான். வீட்டோட பின்பக்க வழியா போய் அந்த கால்வாய் குளம் இருக்குல்ல, அதுக்குள்ள இறங்கி ஓடுறான். போலீஸ்காரங்களும் விடாம இவனை துரத்திக்கிட்டே இருக்கானுங்க. இப்பதான் படத்திலே தரமான ட்விஸ்ட். ஆக்சுவலி இவன் கூட வேலை பாக்குற அந்த லேடிய கொன்னதே இவன் தான். அந்த வீடியோ பார்த்து எனக்கு எதுவுமே தெரியலன்னு அவ சொல்லிருப்பா. ஏன் தெரியலன்னு அவளோட கழுத்தை போட்டு நெரிச்சு சாகடிச்சிருக்கான். அப்போ அவனை சுத்தி நிறைய அமானுஷ்யமான உருவங்கள் நிக்குது. இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அன்னைக்கு பொண்டாட்டிய கொலை பண்ணதும் இவன் தான். அவன் கூட எப்படி நீ தப்பான அஃபேர்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கால்வாயில தள்ளி விட்டு அவளை அந்த தண்ணியிலேயே மூழ்கடிச்சு சாகடிச்சிருக்கான். அட என்னடா சொல்ற, அப்ப இது ஒரு பேய் படமே கிடையாதா, கொலையெல்லாம் பண்ணது இவன் தானா அப்படின்னு கேக்குறீங்களா? ஓடிக்கிட்டு இருந்த இவன் திரும்பி பாக்குறான். படத்திலேயே தரமான சீன் இந்த சீன் தாங்க. இவனோட பொண்டாட்டி தாங்க அங்க பேயா உட்காந்துருக்கா. அங்க அவளுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது, அதை அவ கையிலேயே வச்சிருக்கா. இப்ப அந்த பேய் இவனை விரட்ட இவன் ஓடி வந்துகிட்டு இருக்கப்போ அந்த கால்வாய்க்குள்ள விழுந்துடுறான். அந்த பையனும் சேர்ந்து விழுந்துடுறான். மேல வரலாமேன்னு பார்த்தா அந்த பேய் காலை புடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கு. இந்த குட்டி பையனை மட்டும் அந்த போலீஸ்காரனுங்க ஒரு வழியா காப்பாத்திட்டானுங்க. நம்ம ஹீரோ அதே கால்வாய்க்குள்ள விழுந்து செத்துட்டான். இப்ப அந்த குட்டி பையனை எடுத்து வளர்க்கறது நம்ம ஹீரோவோட மாமியாரி தான். அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி என்னோட பொம்மை எல்லாம் மேலதான் இருக்கு, நான் அதை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த குட்டி பையன் மேல போறான். அங்க செவுத்துல ஒரு ஓட்டை தெரியுது. அதுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ பேசுற வாய்ஸ் கேக்குது. அப்பா இங்க தான்டா இருக்கேன், நீ என்னோட இருந்துற, அப்பா சொன்னதை கேப்பல்ல அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. இந்த குட்டி பையனும் அவங்களோட அந்த பாட்டி கூட போயிட்டு இருக்கான். கார்ல போறப்போ பின்னாடி உட்கார்ந்திருந்த இவன் சீட் பெல்ட் எடுத்து விட்டுறான். ரோட்ல விழுந்து அந்த இடத்துல இறந்து போயிடுறான். இப்ப அந்த வீட்டோட ஓனர்காரி வீட்டை பூட்டிட்டு வெளியில போறப்போ அந்த குட்டி பையன் அங்க நிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவன் அந்த டோரை க்ளோஸ் பண்றான். அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க. ஏன்னா அந்த படத்துல என்ன தாண்டா சொல்ல வரானுங்க, பேய் இருக்கா இல்லையா, எப்படிதான் கொலை நடந்துச்சு, ஹீரோ என்னானா, எதுவுமே புரியலடா அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. உண்மையாவே என்ன நடந்திருக்குன்னா, ஒரு சைக்கோ 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தை கொலை பண்ணிருக்கான்ல, அவன் கொன்ன அந்த கொலைகளுக்கு காரணம் ஒரு சாத்தானோட வழிபாடு. அதுக்காக தான் அந்த மொத்த குடும்பத்தையுமே அவன் கொலை பண்ணிருக்கான். அத ஒரு போட்டோஸ் மூலமா நம்ம பார்த்திருப்போம். அது மட்டும் இல்லாம ஹீரோவோட ஒர்க் பண்ண அந்த லேடியை கொல்றப்பயுமே அந்த ஃபேமிலில உள்ளவங்க அவனை சுத்தி நின்றுப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோவோட ஃபேமிலில உள்ள எல்லாத்தையுமே அந்த சாத்தான வழிபடுற அந்த கூட்டத்துக்கு வேணும். அதனால அந்த பேய்கள் என்ன பண்ணிருக்குன்னா, நம்ம ஹீரோவை டைரக்டா அட்டாக் பண்ணாம அவனோட எண்ணங்களை தூண்டி இருக்கு. ஆக்சுவலி ஹீரோ
ஹீரோவோட பொண்டாட்டி தப்பெல்லாம் பண்ணல, இவனாவே அப்படி கற்பனை பண்ணிருக்கான். அப்படி கற்பனை பண்ண வச்சிருக்க அந்த பேய்கள். அதுக்கு எக்ஸாம்பிளா கடைசியா அந்த குட்டி பையனுக்கும் அது மாதிரி ஒரு தூண்டுதலை கொடுத்து தற்கொலை பண்ண வச்சு அவனோட ஆத்மாவையும் அந்த சாத்தான வழங்குற கூட்டம் எடுத்துக்கிச்சு அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. படத்தோட லிங்க் டெலிகிராம் சேனல்ல இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த படத்துல 18+ கண்டென்ட் இருக்கு. சோ ஃபேமிலியா இந்த படத்தை தயவு செய்து பார்க்காதீங்க. சாரிப்பா, போன வீடியோல நான் சொல்லணும்னு நினைச்சேன். தேர்தல் வந்துருச்சு, நிறைய பேர் இன்னத்துக்கு ஓட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. 100% வாக்குப்பதிவு இருந்தாலே அரசியல்ல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். என்னோட ஓட்டையை நான் போட்டிருக்கேன். உங்கள எத்தனை பேர் உங்களோட ஓட்டுகளை பதிவு பண்ணீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாப்போம் எவ்வளவு பேர் கரெக்டா ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படிங்கறத. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ.